டிரைவர் சத்ரா ஏயா உன்ன தனியா கூப்பிடணுமா பின்னாடியே வர வேண்டியதானே? இத பார், இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. இதுல குதிரை நம்பர்லாம் குறிச்சு வச்சிருக்கேன். ஒழுங்கா கட்டி ரேஸ்ல ஜெயிச்சுட்டு வா. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்படி சூதாடித்தான் எத்தனையோ குடும்பங்கள் நடு தெருவுக்கு வந்திருக்கு. ஜோதி, மத்தவங்க ஆடுறது சூது, நான் ஆடுறது வியாபாரம். குதிரை ஓட்டுற ஜாக்கிங் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கொடுக்க டிப்ஸை வச்சுக்கிட்டு தான் நான் விளையாடுறேன். பாறேன், கூடிய சீக்கிரம் 10 லட்சம் ரூபாய் ஜெயிப்பேன். அதோட பந்தயத்துக்கு போறதே நிறுத்திடுவேன். என்ன சந்திரா? கரெக்ட்டுங்க. உங்க மூளை ரொம்ப பிரமாதமா வேலை செய்யுது. எனக்கு மட்டும் வசதி இருந்ததுன்னா உங்க மூளையை இன்சூரன்ஸ் பண்ணிடுவாங்க. மூளையா இது? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பார்த்து செய்யுங்க. ஏன் பயப்படுறீங்க? இது வரைக்கும் 5 லட்சம் தானே போயிருக்கு. இன்னும் 4.5 லட்சம் போறதுக்குள்ள 10 லட்சத்தையும் பக்குன்னு புடிச்சிடலாம். அதத்தான் அப்படி சொல்லிட்டீங்க. இதையாவது நிறுத்தக்கூடாதா? இது உயிருக்கே ஆபத்தாச்சே. ஐயோ, உனக்கு உலகமே தெரியலையே ஜோதி. குடிச்சிட்டு குடல் வந்து சாகுறாங்களே, அதெல்லாம் நாட்டு சரக்கு. காரியகல்ப மாதிரி என்னைக்குமே இளமையோட இருக்கலாம். அதனாலதான் ஐயா சாப்பிடுறாரு. சரி சரி, நீ கிளம்பு. ஜோதி, மறந்தே போயிட்டேனே, முக்கியமான ஆபீஸ் வேலையா நான் வெளியூர் போகணும். வெளியூருக்கா? ராத்திரிக்கு தான் வேலை, காலையில வந்துருவேன். என்னங்க என்னங்க, நம்ம வீட்டை ஏலம் போடுறதுக்காக வாசல்ல வந்து எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. அடுத்தது நம்ம ஃபேக்டரி ஏலம் போட போறாங்களா? ஏலமா? எதுக்காக போடுறாங்க? எங்க எல்லாம் கடன் கொடுக்குறாங்களோ அங்க எல்லாம் லட்சக்கணக்கா கடன் வாங்கி இருக்கிறாரு. திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கல, அதான் ஏலம் போடுறாங்க. ஹலோ, யார் பேசுறது? நான் ஜோதி பேசுறேன். அப்பாவை கூப்பிடு. அப்பா இல்லீங்களா? வெளியில போயிருக்காரு. எங்க போயிருக்காரு? தெரியாதுமா. எங்க போயிருக்காரு, எதுக்கு போயிருக்காரு முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்ல. ஐயோ, இந்த வீட்டோட குறைந்தபட்ச மதிப்பு 3 லட்சம். 3 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 4 லட்சம், 4 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம், 5 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம், 6 லட்சம், 6 லட்சம், 6 லட்சம், ஒரு தரம் 6 லட்சம், 2 தரம் 6 லட்சம், விட்டுற போறேன், 6 லட்சம், 3 தரம் 6 லட்சம். ஐயோ, சத்து நின்னு போச்சு. ஏலத்துல வீட்டை எடுத்துட்டாங்களா? எடுத்தாச்சுமா. அப்பா, எல்லாத்தையும் உன் பேருக்கு தாமா எடுத்திருக்கேன். அம்மா, உன் புருஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் என்னுடைய ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் வித்து இந்த வீட்டையும் ஃபேக்டரியும் மீட்டுட்டேன். உன் குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திட்டேன். அப்பா, இங்க பாருமா, எல்லா விஷயத்திலையும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனே நினைச்சிட்டு இருக்க கூடாதுமா. உன் புருஷனை நீ கண்டிக்க தவறிட்ட. அதனால வந்த விளைவுதாம்மா இது. நான் என்னப்பா செய்யறது? என்ன கேட்டாலும் பதில் சொல்லிட்டாரு. நம்ம நாட்டுல பொண்டாட்டி இங்க புருஷனுக்கு அடங்கித்தானே நடக்க வேண்டியது இருக்கு. அம்மா, அடங்க வேண்டிய இடத்துல அடங்கணும். ஆனா அடக்க வேண்டிய நேரத்துல அடக்கித்தான் ஆகணும். இல்ல மறுபடியும் இப்படி ஒரு நிலைமை வந்தா என்னால காப்பாற்ற முடியாது. மாமா, வாங்க மாப்பிள்ளை, வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நல்ல நேரத்துல வந்து எங்க மானத்தை காப்பாத்திட்டீங்க. ஏலத்துக்கு முன்னாடியே நான் பணத்தை கட்டலாம் தான் பார்த்தேன். ஆனா அது 10ஆம் தேதியா 15ஆம் தேதியான ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அதுக்கு முன்னால் அவன் ஏலத்துக்கு வந்துட்டான். ஒரு பொறுப்புள்ள ஃபேக்டரி ஓனர் பேசுற பேச்சா இது? அது வந்து சரி சரி, இது உங்க குடும்ப விஷயம். ஜோதி, கவலைப்படாத. எங்கேயாவது கடனை உடனே வாங்கி உங்க அப்பாவோட பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன். மறுபடியும் கடனா? வேண்டாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஜோதி, 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 இத வந்துட்டேன். அட, என்னது பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? இங்க வெளில போறியா? இதோ பாருங்க, இன்னையில இருந்து நான் உங்க ஒய்ஃப் மட்டும் இல்ல, உங்க பர்சனல் செக்ரட்டரியும் கூட. என்ன சொல்றே நீ? நானும் ஆபீஸ்க்கு வரேன். ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாருமே சரியில்லை. அதனால இனிமே நான் தான் உங்களுக்கு துணையா இருக்க போறேன். புறப்படுங்க. கேச்சே, அப்படிலாம் என்ன யாரும் கெடுத்துட முடியாது. நீ வீட்டை பாத்துக்க, நான் ஆபீஸை பாத்துக்கிறேன். பட்டுமா? நில்லுங்க. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் நான் உங்களை தனியா விட மாட்டேன். நானும் உங்க கூட ஆபீஸ்க்கு வரேன். ஓஹோ, புரியுது. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. உங்க அப்பா வீட்டு சொத்து இல்ல, அதனால நீ சொல்றபடிதான் நான் நடந்துக்கணும். அப்படித்தானே? நான் அப்படி நினைக்கிறேங்க. என் கூட நீ ஆபீஸ்க்கு வரத நான் அனுமதிக்கவே மாட்டேன். நீங்க தனியா போறத நானும் அனுமதிக்க மாட்டேன். அப்படின்னா அந்த ஆபீஸ நீயே நிர்வாகம் பண்ணிக்க.
சீக்கிரமா சாவி எடுத்துட்டு போய் மாப்பிள்ளை மனசு மாறதுக்குள்ள ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துரு போ. என்னங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆ, போ போ போய் நீயே சந்தோஷமா ஆபீஸ் நிர்வாகத்தை பண்ணு. மேனேஜர், நேத்து பூஜைக்கு தேங்காய் பழம் பூ எல்லாம் யார் வாங்குனது? ஆபீஸ் பையன். வணக்கம்மா. நேத்து பூஜைக்கு பூ நீதான் வாங்கினியா? ஆமாம்மா. எந்த இடத்துல இருந்து வாங்கின? பாண்டி பஜார்ல வழக்கமா வாங்குற பூக்காரி கிட்டதாமா வாங்கினேன். என்ன விலைக்குன்னு வாங்கின? முழம் 50 பைசான்னு வாங்கினம்மா. நேத்து எனக்கு 45 பைசான்னு கொடுத்தவோ, உனக்கு மட்டும் எப்படி 50 பைசான்னு கொடுத்தா? தெரியலம்மா. அப்படியா? உடனே அந்த பூக்காரியை கூட்டிட்டு வர சொல்லுங்க. அம்மா, பூக்காரி நேரம் பூ வித்துட்டு வீட்டுக்கு போயிருப்பாம்மா. ஆமாம்மா, அந்த பூக்காரி திருவான்மியூர்ல இருந்து வர்றா. திருவான்மியூர்ல இருந்து வந்தா என்ன, திருவனந்தபுரத்துல இருந்து வந்தா என்ன, அவ உடனே இங்க வந்தாகணும். ஏமா 5 பைசாவுக்காக 50 ரூபாய் பெட்ரோலை செலவழிக்கணுமா? 50 ரூபாய் இல்ல, 5000 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, உடனே கூட்டிட்டு வர சொல்லுங்க. ஆமா. வணக்கம்மா. இவனுக்கு பூ முழம் என்ன விலைன்னு கொடுத்த? 45 பைசான்னு கொடுத்தம்மா. 50 பைசான்னு சொல்றானே? சத்தியமா இல்லம்மா, 45 பைசா தான். நீ போலாம். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏண்டா, திருவனந்தபுரத்துல இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க பரவாயில்லன்னு சொல்றேன், 5000 ரூபாய் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்றேன். அவ்வளவையும் கேட்டுக்கிட்டு பூக்காரி வர்ற வரைக்கும் கல்லூரி மங்க மாதிரி நிக்கிற. மேனேஜர், உடனே அக்கௌண்ட் செட்டில் பண்ணி வெளியே அனுப்புங்க. அம்மா, பாவம் சின்ன பையன் தெரியாத்தனமா செஞ்சுட்டான். சின்ன தப்பு தானம்மா. ஐயா, ஒரு சின்ன ஓட்ட தானேன்னு அலட்சியமா இருந்துட்டா அது ஒரு பெரிய கப்பலையே முழுகடிச்சிடும், சரிங்களா? அம்மா, அவனை வேலையை விட்டு நிறுத்தினது சரிதான். ஆனா அவனோட நிலைமை என்ன சொல்றீங்க? சொல்லண்டா. அம்மா, என் தங்கச்சி கல்யாணம். தங்கச்சிக்கு கல்யாணமா? ஆமாம்மா. கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகும்? 5000 ரூபாய் செலவாகுமா? என்கிட்ட எவ்வளவு எதிர்பார்த்தேன்? 500 ரூபாய். மீதி பணத்துக்கு உங்களை மாதிரி ஒரு 4 பேர்கிட்ட கடன் கேட்கலான்னு இருந்தம்மா. நீ எங்க கடன் வாங்க வேண்டாம். மேனேஜர், இவனுக்கு 5000 ரூபாய் பணம் இனாமா கொடுத்து அனுப்புங்க. ஆனா உனக்கு இங்க வேலை இல்லை. அம்மா, நீ போகலாம். வரம்மா. என்ன இப்படி பாக்குறீங்க? இல்ல, அவன் 5 பைசா திருந்ததுக்காக அவனை வேலையை விட்டே போக சொல்லிட்டீங்க. அப்புறம் என்னடா அவனுக்கு 5000 ரூபாய் ஏன்னா கொடுக்க சொல்றீங்க? உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. அது வியாபாரம், இது தர்மம். வியாபாரத்துல கரெக்டா நடந்துகிட்டாதான் இப்படி தர்மம் பண்ண முடியும். ஏய்யா, பையனுங்களை கொஞ்சம் அதிகமாக கண்டிச்சிட்டீங்களோ? அம்மா, நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோமோ அப்படித்தாம அவங்களோட வாழ்க்கையும் அமையும். இதெல்லாம் அப்போ எனக்கு தெரியாதனால தான். என் குடும்பத்துல நடந்ததுதான் உனக்கு தெரியுமில்ல. பந்தலிட்டு செவ்வாழை காலெடுத்து ஜவாரி மேடிடு. என்ன தைரியம் இருந்தா அந்த காரியத்தை செய்வேன்? எந்த கொடுமை இந்த வீட்டுக்குள்ள நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு வருதுன்னா எனக்கு அப்படி ஒரு பிள்ளை தேவையில்லை. செத்து தொலை. சின்ன பையனை ஏன் போட்டு இப்படி அடிக்கிற? விடுங்க கைய. டேய், யாருடா உனக்கு இந்த தைரியம் கொடுத்தா? சொல்லுடா. அப்பா. அப்பாவா? அப்பான்னு சொல்லாதடா, உன் நான் கழுகி போயிடும். அவர் எல்லா வகையிலும் பெரிய மனுஷன்டா. அவரோட நான் இன்னைக்கு நேத்து வாழ்ந்துட்டு இருக்கேன். அவரை பத்தி எனக்கு தெரியாத? உத்தமருடா, உத்தமரு. ஜோதி, நீ என்னமோ நினைச்சிட்டு எதையோ பேசுற. என்ன இருந்தாலும் அவன் தலைக்கு மேல வளர்ந்த பையன். அவன் இப்படி நீ கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. என்னங்க செய்யறது?